இன்றைக்கி காலையிலே பொறுப்பாக அழகாக சமைச்சிக்கிட்டு இருந்தா போன உடனே எங்கேருந்து தான் எனக்கு இந்த வீரத்தழும்பு வந்துச்சோ, எந்த சட்டி சுட்டுதுன்னே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு சிவப்பாக இருந்து போக போக கருப்பாயிடுச்சு. ஆனாலும் இந்த தேவசேனா சமையலை விட மாட்டான்னு சொல்லிட்டு நான் பாடு உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி ஊருக்கு போயிருக்கும்போது அக்கா ஏகப்பட்ட டிப்ஸ் சொன்னான். அதில் ஒன்று, நீ வெங்காயத்தை எவ்வளோ நேரம் நோகாமல் நின்றுக்கிட்டே வதக்குறியோ அவ்வளோ நல்லா வரும்னு சொன்னான். அதனால் இன்றைக்கி நல்லா வதக்கி எடுத்து தான் உள்ளே போட்டேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு இனிச்சே கிடக்கும் ஒழுங்காக வதக்காததுனால. இன்றைக்கி என்னமோ சொன்னதுனாலே என்னமோ தெரில, அது நல்லாவே இன்றைக்கி குழம்பு வந்துச்சு. நேற்றே இந்த பயிரெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதனால் காலையில் அதில் இந்த தேங்காய்னா போட்டு பண்ணேன். இந்த தோசை மட்டும் எனக்கு எப்போ பார்த்தாலும் கருகி தான் வருது. அதனால் அந்த கருகின பாட்டை மட்டும் அலைக்கா மறைச்சி வச்சுட்டு சப்பாத்தியை போட்டால் பூச்சி கிடந்துருந்துச்சு. ஐயோ, இந்த 5 கிலோ மாவியும் நான் நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு யாரும் எஸ்கேப் ஆகக்கூடாது, நான் அடுத்தது ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கடகடன் 10 நிமிஷத்தில் நெய் சாதம் பண்ணி இந்த சிக்கன் 65 பொரிச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த லெக் பீஸ் உள்ளே வெந்திருக்குமா, வெளியே மட்டும் கலராக இருக்கேன்னு. ஆனால் எல்லாமே இன்றைக்கி அழகு போல் சூப்பராக எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்துட்டு அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு என் கையை பார்த்தா என் கை தான் அடிபட்டு கிடந்து